நண்பர்களே, இன்று ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மோடி தற்பொழுது தங்கம் வாங்க வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்கின்றார். இப்ப பண மதிப்பீடு, பண மதிப்பிழப்பு செய்தது போல இதையும் செய்து விடுவாரா என்று தற்பொழுது இந்திய மக்கள் அஞ்சி கொண்டிருக்கின்றார்கள். அதான் இப்ப என்ன பிரச்சனை என்பது தொடர்பாக நாம் இதை பார்க்க இருக்கின்றோம். என்ன விஷயம்னா, முக்கியமான பல பிரச்சனைகள் இங்கு பேசப்படுகின்றன. முக்கியமான ஒரு விஷயம், தங்கம் வாங்க வேண்டாம் என்று மக்களுக்கு மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். திடீரென்று என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்லுவாரா என்பது தொடர்பான மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கானாவுக்கு போன மோடி ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஒரு அரசாங்க நிகழ்ச்சி ஒன்றிலே வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார். செகந்திராபாத்திலே நடைபெற்ற பேரணியிலும் அவர் பங்கேற்றார். செகந்திராபாத்தில் நிகழ்வில் பேசிய மோடி அந்நிய செலாவணியை சேமிக்க உதவுமாறு மக்களை கேட்டிருக்கின்றார். அதற்கான வழிகளையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் வழி சொல்லுவார், திடீரென்று அது செல்லாது என்று சொல்லிவிட்டுருவார். தங்கத்தை இவ்வளவு பேங்க்ல லொக்கர்ல வச்சிருக்கிறார்கள், தங்கத்தினுடைய நிலைமை என்ன, பறிபோய் விடுமா, மோடி எடுத்து விடுவாரா என்கின்ற பல கோணங்களில் தற்பொழுது பயந்து போயிருக்கிறார்கள். அந்நிய செலாவணியை சேமியுங்கள் என்று அவர் மக்களை கேட்கிறார். இப்ப ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்றும், அடுத்தது மண்ணெண்ணெயை குறைவாக பயன்படுத்துமாறும் மோடி கேட்டிருக்கிறார். ஏன்னா இப்ப இருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இப்ப பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மோடி, ஆனால் மக்களை மீண்டும் மீண்டும் பீதியிலும் பயத்திலும் ஆழ்த்துவதாக காங்கிரஸ் சொல்கிறது. மோடி என்ன சொல்றாருன்னா, விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அண்டை நாடு பகுதியிலே கடந்த 2 மாதங்களாக பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரை நிறுத்துவதற்கு அவருடைய நண்பரான இஸ்ரேலோடு பேசுவதற்கு தயாராக இல்லை மோடி. ஆனால் மோடி மக்களை அச்சப்படுத்தி கொண்டிருக்கின்றார். சரி, இஸ்ரேலோடு பேசி, அமெரிக்காவோடு பேசி இந்த போரை நிறுத்துவதற்கான ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டாரா என்றால் அதுவும் இல்லை. நெதன்யாகுவை போய் சந்தித்தார், கட்டிப்பிடிச்சார். போர் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு போய் கட்டிப்பிடிச்சார். ஆனால் தற்பொழுது ஒட்டுமொத்த உலகையும் பாதித்திருக்கின்ற இந்த போர் இந்தியாவை மிக மோசமாக பாதித்திருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. எல்லா நாடுகளையும் பாதித்திருக்கிறது. அவர் சொல்றாருன்னா, இந்தியாவிடம் எண்ணெய் கிணறு இல்ல, பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றை இறக்குமதி செய்கிறோம். மற்ற நாடுகள் இருந்து அவை பெருமளவில் தேவைப்படுகின்றன. போர் காரணமாக பெட்ரோல், டீசல், எரிவாயு, உரங்களின் விலை, என்னன்னா விவசாயம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. உலகம் முழுவதிலும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருக்கிறது. விண்ணை மூட்டும் அளவுக்கு விலைகள் உயர்ந்திருக்கின்றன. இப்ப அண்டை நாடுகளில் என்ன நடைபெறுகின்றன என்று செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ளன என்று மோடி சொல்கின்றார். இப்ப மக்கள் மீது சுமையை ஏற்றி இருக்கிறார் மோடி. அவர் ஒரு பொருளாதார சிக்கல்ல இருந்து மீளுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றாரா என்றா, இல்ல தங்கத்தை சேமிக்காதீங்கோ, பணத்தை சேமிக்காதீங்கோ என்கின்ற இப்படி சொல்லிக் கொண்டு போறார். இது எங்க போய் முடிய போகுதுன்றது மக்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள். இப்ப 2 மாதங்களாக தொடரும் போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் இருந்து இந்திய மக்களை பாதுகாப்பதற்கான தொடர் முயற்சிகளை இந்தியா செய்து வருகிறதா என்றால் பெரும் கேள்விக்குறி. மக்கள் மீது சுமை ஏற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அரசு ஒட்டுமொத்த சுமையையும் தன் தோள்களில் சுமக்கிறது என்று அவர் சொல்கின்றார். ஆனால் அவர் பணக்காரர்களுக்கான, அதானி மற்றும் அம்பானி குழுமத்திற்கான ஒரு பிரதமராகவே இருக்கிறார். சரி, அவர் போன பிறகு என்ன நடக்கும்? ஓகே, அவர் வெகு விரைவில் அவரை அனுப்பிட்டு அமித்ஷாவை திரும்ப பிரதமராக்குவதற்கு RSS முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த விநியோக சங்கிலி குறித்து பேசிய மோடி என்ன சொல்றார்? விநியோக சங்கிலி நெருக்கடி நீடித்தால், இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக பெட்ரோல், டீசல் வருவது நீடித்தால், பிரச்சனை நீடித்தால், எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தாலும் பிரச்சனை தீராது என்று அவர் சொல்றார், பயப்படுத்துகிறார். எனவே இந்தியாவை முதல்நிலையில் வைத்து எல்லோரும் இணைந்து போராட வேண்டும். தேசபக்தி என்பது நாட்டுக்காக உயிரிழப்பதல்ல, நாட்டுக்காக வாழ்ந்து அதற்காக ஒருவர் தன் கடமையை நிறைவேற்றுவதும் தேசபக்தி என்று மோடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சமையல் எண்ணெய், மருது எரிவாயு, அதனை இறக்குமதி செய்வதற்கு குறிப்பிடத்தக்க அளவு அந்நிய செலாவணி வேண்டும். ஒவ்வொரு வேளை உணவிலும் பயன்படுத்தப்படுகின்ற இந்த மண்ணெண்ணெய் விளக்கரிக்கிறதுக்கு அல்லது கெரசின் ஆயில் இருக்குதானே, அதை குறைவா பாவியுங்கோ, அதுவும் தேசபக்தி என்றால் தேசபக்திக்குள்ள அவர் கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை
அவர் தொடர்ச்சியாக வித்தியாசமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். இது நாட்டுக்கும் எங்களுக்கும் செய்கின்ற சேவை. இதனால் நாட்டின் கருவூலத்திலே ஆரோக்கியமும் குடும்பத்தினர் ஆரோக்கியமும் மேம்படும் என்று சொல்றார். என்னன்னா இப்ப அடுத்தது வந்து பாமோயில் பிரச்சனை வருது. பாமோயில் வந்து கொண்டு வரதுக்கான வழித்தடங்கள் இல்ல. அதனால மேலும் மேலும் பாவிக்கிற ஒயில் இருக்குத்தானே, பொறிக்கிற கரைக்கிற ஒயில் இருக்குத்தானே, அதுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அந்நிய செலாவணி சேமிப்பது குறித்து மோடி அதற்கான சாத்தியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் தலையிலேயே சுமத்தி விடுகின்றார். அவர் சொல்றார், அந்நிய செலாவணியை செலவழிக்கும் மற்றொரு விஷயம் தங்கம் வாங்குவது. நெருக்கடியின் பொழுது மக்கள் தங்கள் நாட்டு நலனுக்காக தங்கத்தை தானம் செய்த காலம் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். தங்கத்தை தானம் செய்கிற காலம் இருந்ததுதான். என்னன்னா மிகப்பெரிய பணக்கார முதலைகளுக்கு லோனை கொடுத்துட்டு நிர்மலா சீதாராமனும் மோடியும் சேர்ந்து அமித்ஷாவும் சேர்ந்து மிகப்பெரிய லோனை கொடுத்துட்டு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். மக்கள்கிட்ட ஏழை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா போட்டா சேர்த்து வைத்த தங்கத்தை இப்ப என்ன சொல்றாருன்னா, நெருக்கடியின் பொழுது மக்கள் தங்கள் நாட்டு நலனுக்காக தங்கத்தை தானம் செய்த காலம் இருந்தது. உண்மைதான், அது அந்த காலம் இருந்ததுதான். மக்கள் நேர்மையாக இருந்தார்கள், ஆட்சியாளர்கள் நேர்மையாக இருந்தார்கள். இது முழுக்க முழுக்க ஒரு கோர்ப்பரேட் கம்பெனிகளுக்கான ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது இப்படியான ஒரு கதையாடலை அவர் உருவாக்குகின்றார். நாட்டு நலனுக்காக என்று சொல்லி இப்படி பேசி நாட்டு நலன், தேசிய நலன், இந்துத்துவ நலன் என்று பேசியே அவர் வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். நாட்டு நலனுக்காக ஓராண்டு காலத்துக்கு வீட்டில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் தங்க நகைகளை வாங்கக்கூடாது என்று முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். நாம் தங்கம் வாங்கக்கூடாது, அந்நிய செலாவணியை சேமிக்க நமது தேசபக்தி நமக்கு சவால் விடுக்கிறது. தேசபக்தியை இங்க கொண்டு வந்து முன்னுக்கு போடுறார். ஆனா இன ஒற்றுமை தொடர்பாக, இனப்பிரச்சனை தொடர்பாக மீண்டும் மீண்டும் மக்களை பிளவுபடுத்தி வைத்துட்டு இப்ப தேசபக்தி அவர் சொல்கின்றார். என்னன்னா தங்கம் வாங்காமல் இருக்கட்டுமாம், கல்யாண வீட்டுக்கு எதுக்குமே தங்கம் வாங்காமல் இருக்க சொல்லி அவர் சொல்றார். காங்கிரஸ் கட்சி இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலன், ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கி 3 மாதங்கள் கடந்துவிட்ட சூழ்நிலையிலும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது என்பது குறித்து பிரதமர் மோடி இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் சொல்றார். இது மிகவும் அவமானகரமானது, பொறுப்பற்றது மற்றும் முற்றிலும் தார்மீகமற்றது. இந்த உலகளாவிய நெருக்கடியில் இருந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க அவசர திட்டத்தை தீட்டுவதற்கு பதிலாக சாமானிய மக்களை பயத்தில் ஆழ்த்துகின்றார் என்று வேணுகோபால் சொல்கின்றார். தேர்தல்களுக்கு மற்றும் அற்ப அரசியலுக்கும் பிரதமர் முதன்மையானதாக மாறும் பொழுது உடனடி பொருளாதார பேரழிவு ஏற்படுவதுதான் அதன் விளைவாக இருக்கும். இப்ப இந்தியாவிடம் போதுமான எரிபொருள் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்கான தேவையான ஏற்பாடுகளை பிரதமர் அவருடைய அரசாங்கம் எடுக்க வேண்டும். மோசமான திட்டமிடுதலால், இனவாதத்தால் குடிமக்கள் இடர்களை சந்தித்து விடக்கூடாது என்று சொல்கின்றார். சரி, இப்ப ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த போருக்குள்ள கச்சா எண்ணெய், தங்கம், வெள்ளி இந்த எல்லாவற்றிலும் ஒரு நிலையற்ற தன்மையை நாங்க உலகளாவிய ரீதியில பார்க்கிறோம். 2025 தங்கத்தினுடைய விலை அதிகமாக உயர்ந்தது, 60% உயர்ந்தது. தங்கம் விலை உயர்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மோதல், அடுத்தது அழுத்தங்கள், உலகளாவிய பொருளாதார நிலையற்ற தன்மை, இந்த ட்ரம் செய்கின்ற வேலையால இவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனை. முதலீட்டாளர்கள் அபாயகரமான முதலீட்டு முடிவுகளை எடுக்க முடியாமல் மிகப்பெரிய சிக்கல் இருக்காங்க. இப்ப கிரிப்டோ கரன்சில முதலீடு செய்கின்றார்கள். அடுத்தது முதலீட்டாளர்கள் வந்து சொத்துக்கள்ல முதலீடு செய்கின்றார்கள். ஆகவே டாலர் பயன்பாடு குறைகிறது. எல்லாம் தங்கத்தை சார்ந்து இருக்கிறது. அப்ப டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கொள்கைகள் பங்கு சந்தையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்கள்ல இப்ப முதலீடு செய்யணும். ஏன்னா தங்கம், வெள்ளி அது வந்து ஏறிக்கொண்டே இருக்கும் நிலை. ஆகவே அது ஒரு பாதுகாப்பான முதலீடு என்று மக்கள் நினைக்கிறார்கள். இப்ப அழுத்தங்கள் காரணமாக தங்கம் விலை வந்து சமீபத்தில் உயர்ந்தன, வெள்ளியின் விலையும் உயர்ந்தன. இப்ப வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை ட்ரம்ப் கைது செய்து தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்தது. அதுக்கு பிறகு கிரீன்லாந்து அமெரிக்காவோடு இணைக்கிறது குறித்து ட்ரம்ப் பேசினார், தங்கம் விலை உயர்ந்தது. ஏன்னா உலகத்துல பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது நாடுகளே தங்கங்களைத்தான் முதலீடு செய்கின்றன. அப்ப மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கம் வாங்குவதும் விலை உயர்வுக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் தங்கம் வாங்குறது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது.
இப்ப 2025 2022 வந்து ஒரு நிலையா இருந்துச்சு. 25 தங்கம் விலை மிக அதிகமாக ஏறிவிட்டது. அப்ப டொலரின் ஆதிக்கம் குறைந்து வருது. சீனா, போலந்து, துருக்கி, இந்தியா, கசகஸ்தான் இந்த நாடுகள் என்ன செய்யணும்னா தங்க கையிருப்பை அதிகரித்து வருகிறது. அடுத்த சீனா சொல்கிறது யுவான்ல வந்து பிசினஸ் செய்யுங்க, அல்லாடி ரூபில்ல வந்து ரஷ்ய ரூபில்ல பிசினஸ் செய்யுங்கன்னு சொல்லுது. ஈரான் சொல்றது தங்களுடைய நாணயத்துல பிசினஸ் செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப இவ்வாறான சூழ்நிலைகளில் தங்கம் விலை மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது. மோடி இதனை அச்சப்படுத்துகின்றார். அடுத்தது வந்து மோடி சொல்றாருன்னா மண்ணெண்ணெயை பாவிக்காதீங்கன்னு சொல்லி. இப்ப மக்கள் சாப்பிட வேணும், சமைக்க வேணும், மண்ணெண்ணெயை பாவிக்க வேண்டாம் என்று சொல்வது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதுக்கு ஏதாவது மாற்று திட்டங்களை சொல்ல வேண்டும். வரும் நாட்கள்ல இந்தியா வந்து கடுமையான எண்ணெய் நெருக்கடியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே மண்ணெண்ணெயை குறைவா பாவிங்க என்று சொல்கின்றார். பாமோயில் வரத்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மிக குறைவாக இருக்கிறது. அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இப்ப சின்ன சின்ன பிசினஸ்காரங்களுக்கு கூட பாமோயில்ல வந்து பொறிச்சு பிசினஸ் செய்கிறார்கள். எல்லா வகையான பிரச்சனைகளும் அது பிரச்சனையை உருவாக்கும். அப்ப ஓராண்டு காலத்திற்கு பெட்ரோல் மற்றும் டீசலை சிக்கனமாக பயன்படுத்துங்கோ என்று அவர் சொல்கின்றார். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறும் மக்களை கேட்டுக்கொண்டார். இப்ப பல நிபுணர்கள் பிரதமரின் உரையை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா ஈரான் போர் நிலை உருவான சூழ்நிலையை சரியாக கையாள இப்ப டெக்னிக்கல் ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் இதனை கையாளவில்லை. இப்ப ரஷ்யாவிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் பல நிபந்தனைகளை போட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நெருக்கடிகளை சமாளிக்கும் பொறுப்பை பொதுமக்கள் மீது மோடி சுமத்துகின்றார். பிரதமரின் கூற்றை சிலர் ஏற்றுக்கொண்டாலும் கூட சட்டப்பேரவை தேர்தல்களின் பொழுது இந்த நெருக்கடி குறித்து பொதுமக்களிடம் சொல்லவில்லை. தேர்தல்கள் எல்லாம் முடிந்த அப்புறம்தான் தற்பொழுது சொல்றார். இந்தியாவிடம் பெரிய வளம் இல்லை என்று சொல்றார். பெட்ரோல் டீசல் மற்றும் எரிவாயுவை ஏனைய நாடுகள் இருந்தா நாங்க இறக்குமதி செய்யணும். எனவே 20% கடந்து செல்கின்ற ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை இந்த அமெரிக்க போர் பாதித்திருக்கிறது. எனவே ஈரான் போர் உலகளாவிய ரீதியில் எண்ணெய் விலை உயர வழிவகுத்திருக்கிறது. கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய், உரங்கள், திரவமாக்கப்பட்ட எரிவாயு ஆகியவற்றின் விலைகள் இந்த போரினால் தொடர்ச்சியாக உயரும், இன்றும் உயர்ந்திருக்கிறது. மின்னணு பொருட்கள், விமான பயணங்களுக்கான டிக்கெட்டுகள் எல்லாம் ஏறப்போகுது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பிரதமர் அளிக்க விளக்கத்தை தொடர்ந்து இந்த உரை வந்திருக்கிறது. இனி எப்போதும் போல இயல்பாக இருக்க முடியாது. நாங்கள் சுயமாக நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்துல முன்னேற வேண்டும் என்று மக்கள் ஏற்கனவே இப்ப மோடி சொல்றதுக்கு முதலே மக்கள் ஏற்கனவே யோசித்து விட்டார்கள். ஹோர்முஸ் நீரிணை முற்றுகைக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரலுக்கு 110 முதல் $120 அதிகரித்தால் பணவீக்கம் உயரும், நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும், ஒட்டுமொத்தமாக பொருளாதாரம் பாதிக்கப்படும். இப்ப அவருடைய அரசியலுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று RSS பிஜேபியும் சேர்ந்து எடுக்கின்ற ஒரு விஷயம் தான். இப்ப என்ன சொல்றாருன்னா இப்ப வீட்டில் இருந்து வேலை செய்யுமாறு மோடி சொல்றாரு. ஏன்னா இங்க வராதுங்க வைஃபை கரண்ட் எல்லாம் நீங்க வீட்டுல இருந்து உங்களோட வீட்டு கரண்ட் வைஃபைய பாவீங்கன்னு சொல்கிறார். மோடியின் இந்த கருத்து வந்து மிகப்பெரிய அதிர்வலையை தற்பொழுது இந்தியாவில், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எல்லா இடங்களிலும் ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் அச்சப்படுகிறார்கள். இந்த பணம் மதிப்பிழப்பு போல தங்கத்தை ஏதாவது செய்து விடுவாரோ, பறித்து விடுவாரோ. சூசுகமா சொல்லிக்கிறார் பாருங்க. நாட்டுக்கு பிரச்சனை வரும்பொழுது தங்கத்தை தானமாக மக்கள் கொடுத்தார்கள். அது அந்த நேரம் கொடுத்தார்கள். இப்ப எல்லாம் ஊழல்வாதிகளும் கோஆபரேட்டுகளும் ஆட்சி செய்கின்ற இந்த நேரத்துல கொடுக்க முடியுமா? அள்ளி கொண்டு போய் விடுவார்கள் எல்லாரும். ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனை. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்க. என்ன நடக்குது இந்த விஷயங்கள். மிக நன்றி.